ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு புதிய வேலைவாய்ப்பு தகவல் வராதா? அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தமிழக முதலமைச்சர் விஜயன் அவர்கள் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொத்த காலிப்பணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1050 சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்கள் சொந்த ஊரிலே வேலை வாய்ப்பு 18 வயது முதல் 42 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 37 மாவட்டத்தில் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு கூடிய விரைவில் வரப்போகுது. அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சொல்லுவாங்க. இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புசியானந்தன் ஐயா அவர்கள். தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் புசியானந்தன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழகத்தில் காலியாக உள்ள 1050 காலி பணியிடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அஃபிஷியல் வெப்பேஜ் தான் இது. 1050 காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், திண்டுக்கல் சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 37 மாவட்டத்தில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ ஓப்பனிங்ன்றது பிசி, பிசிஎம், முஸ்லீம், ஜென்ரல், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, உமன் ஒன்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் உமன் அண்ட் மென் 2 பேருமே அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டான கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் எங்கள் மாவட்டம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 55 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க கிராம உதவியாளர் பணியிடங்கள். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சின்றது கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில் 83 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது கிராம உதவியாளர் பணியிடக்கான வந்திருக்கு. எஜுகேஷன் 10,50 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 37 மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் ஆனால் போதுன்றாங்க. ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. இதற்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னா, அமைச்சர் சொல்லியிருக்க முக்கியமான தகவல் செப்டம்பர் 10ஆம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 23 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் டேட்டு கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிடேஷன், சேலரி பேக்கேஜ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷனுக்கான ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துட்டாங்க. உள்ளாட்சி செயலாளருக்கான விண்ணப்பத்திலே பார்க்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இது இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண அதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. கிளிக் ஹியர் டு பட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. பாட்டம் பட்டன் அப்ளை ஃபார் த போஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பஞ்சாயத்து யூனியனுக்கான அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டு தான். தமிழக முதலமைச்சர் விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதில் முக்கியமான நடவடிக்கை என்னென்னா, வேலைவாய்ப்பின் போது எந்த மாணவர்களும் எந்த குழந்தைகளும் வேலைக்காக பணம் கொடுத்து சேருவது நிலை ஏற்படக்கூடாது என்பது தான் முக்கியமான நோக்கம் இருக்குது. அதை லஞ்சம் வாங்கக்கூடாது, மெரிட் பேசிஸில் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது மெரிட் பேசிஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கிராம பஞ்சாயத்தில் வந்ததுனாக்கா உடனடியாக அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்கும் ஒரு சூப்பரான அப்டேட்டு தான். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.